வல்லமையின் வார்த்தை இது, வல்லவரின் வார்த்தை இது, உன்னதரின் வார்த்தை இது, உண்மையுள்ள வார்த்தை இது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த நல்ல நேரத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொன்ன ஆண்டவருடைய நாமத்தினாலே வேதத்திலிருந்து சில பகுதிகளை வாசித்து அதில் ஆண்டவர் இந்த காலவெளியில் நம்மளோடு கூட என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்க போகிறோம். வானம் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. அவ்வளவு தூரமான ஒரு வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை போல வேறு ஒரு வார்த்தை இந்த பூமியில் வந்ததே இல்லை. ஸ்தோத்திரம். யாரும் சொன்னதும் இல்லை, வந்ததும் இல்லை, வரப்போகுவதும் இல்லை. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த நேரத்திற்காக கோடான கோடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு வேதத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். வேத புஸ்தகத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் என்கிற புஸ்தகம் இருக்கிறது. அதிலே 9வது அதிகாரத்திலே 9 முதல் 13 வரை உள்ள வார்த்தைகளை வாசிக்க நான் விரும்புகிறேன். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றார். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடும் பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது அல்ல இல்லை, பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது பாவிகளை மனம் திரும்புவதற்காக. மனம் திரும்பி தேவ சமூகத்திலே அவர் வருவதற்காகவும் பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக பிறந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பாவிகளை மட்டும் தேடி ஆண்டவர் வந்து வருகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க கேட்பீங்க, பாவிகள் என்ற ஒரு கூட்டமா எங்கேயாச்சும் தனியா தங்கி இருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. மனிதனாக பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவியாகத்தான் பிறக்கிறார். ஸ்தோத்திரம். பாவ சுபாவம் அவனுக்குள் இருக்கிறது. சாதாரணமா தீமையான காரியங்களை குழந்தைகளுக்கு யாருமே சொல்லிக் கொடுப்பதில்லை. ஸ்கூலிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, வீட்டிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை. அது தானாகவே சில காரியங்களை அறிந்து கொண்டு அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதனை பார்த்து, நீங்க ஒரு பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, கரெக்ட், நீங்க சொன்னது ரொம்ப நல்லது, நான் ஒரு பாவியான மனுஷன் தான். பாக்கி நீங்க என்ன காரியத்தை சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. என்ன காரியத்தை சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாவம் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த மனது, பாவம் நிறைந்த வாழ்க்கை. இப்படிதான் அந்த பூமியில ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும், என் வாழ்க்கையில ஏதோ ஒன்று என்னை சமாதான கேடு உண்டாக்கி கொண்டிருக்கிறது. சமாதானம் இல்லாமல் என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு துக்கம் எனக்குள் மறைந்திருக்கிற மாதிரி. நான் யாருக்கு என்ன செய்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. அந்த அளவிலே சில பேர் பேசுவார்கள். சில பேர் சொல்லுவாங்க, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல, என் குழந்தைங்க எப்படி இருக்குது, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்னு தெரியல, நான் உடல் பலகீனமாக இருக்கிறேன், என்னுடைய மனைவி பலகீனமாக இருக்கிறார், எங்களுடைய வீட்டிலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. பாவம் நிறைந்த ஒரு வீடு போல மனம் முழுவதும் துக்கமாக இருக்கிறது என்று சில பேர் சொல்வார்கள். பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரயாசத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை குறித்து ஒன்றும் உங்களுக்கு சொல்லவே மாட்டார்.
மகனே மகளே, உன்னுடைய பாவத்திற்காகத்தான், உன்னுடைய பாவத்தை நீக்குவதற்காக, உன் பாவத்தை கழுவுவதற்காக, உன் பாவத்தை உன்னிலிருந்து நீக்குவதற்காகத்தான் இந்த பூமியிலே உனக்காகத்தான் நான் பிறந்தேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். இந்த உலகத்திலே யாருக்காக பிறப்பதே இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இந்த இடத்திலே இன்னாருக்கு மகனாக பிறக்க போகிறார் என்று வேத வசனத்திலே சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனங்களின்படியே அவர் பிறந்தார். அவர் யாருக்காக பிறந்தார், யாருக்காக பிறக்க போகிறார் என்பதை குறித்து வேதம் அழகாக சொல்லி இருக்கிறது. அவர் பாவிகள் மனம் திரும்புவதற்காக, பாவிகளை ரட்சிப்பதற்காக, மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த நெருக்கம் முன்பு உண்டாயிருந்து இப்ப இல்லை. மனிதனுக்கும் தேவனுக்கும் நெருக்கம் இல்லாமல் அவன் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அந்த பாவ சுபாவத்திலிருந்து அவனை விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, பாவ சுபாவத்திலிருந்து அவனை ரட்சிப்பதற்காக கர்த்தர் அல்லேலூயா அவனை தன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த பூமியிலே அவனுக்காக பிறந்திருக்கிறார், உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போலவே சில பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டில் எங்க பையனை எங்க பொண்ணை நல்லா தாங்க நாங்கள் வளர்த்தோம், நல்ல சுபாவத்தின்படி தான் நாங்கள் வளர்த்தினோம். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வீட்டில் சண்டை போடுறது கிடையாது, எங்க அப்பா குடிக்கிறது கிடையாது, நல்ல ஒழுக்கமானவங்க, சமூகத்தில் நல்ல பேர் இருக்கு அவங்களுக்கு. அப்படிப்பட்ட மகனுக்காக, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே இப்படி ஒரு மகன் பிறந்திருக்கிறானே என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்கள் சொல்லுவார்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்க்கிறார். ஆயத்துறை என்றால் அந்த நாட்களிலே ஆயர்களை குறித்து சொல்லுகிறது. அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள், தேவனை ஆராதிப்பதிலே அவர்கள் உற்சாகம் காட்டாதவர்கள், தேவ மனிதர்களோடு பகை வைத்தவர்கள், தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு நிலையில் கூட ஆராதிப்பதோ ஆலயத்திற்கு போவதோ பிரியமாக நடப்பதோ அவர்களுக்கு இஷ்டமில்லாத ஒரு காரியத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய மனநிலை என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆயர்கள். அவர்களை பாவிகளும் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு பாவினா, பாவம் என்றால் அநேக விமர்சனங்கள் சொல்லப்படுகிறது, கேட்கப்படுகிறது, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளிலே பாவிகளாக இவர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். இவர்களுடைய கூட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகிறார். போகிற வேளையிலே அங்கே மத்தேயு என்கிற ஒரு மனிதன் அந்த துறையிலே உட்கார்ந்திருக்கிறார். இவர் அவனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அல்லேலூயா. இன்னைக்கு யாருக்கிட்டேச்சும் போய் நீ எனக்கு பின்னால வா அப்படி நீங்க சொல்லி பாருங்க, உடனே கேட்பாங்க, நீங்க யாரு, நான் ஏன் உங்களுக்கு பின்னால வரணும், உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு, என்ன மேட்ரு, என்ன விஷயம் கேட்டுத்தான் போக முடியும். ஆனால் இந்த மத்தேயு என்கிற ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பின்னாலே நீ பின் சென்று வா, எனக்கு பின்னாலே வா, நான் முன்பே போகிறேன் என்று சொன்ன உடனே ஒரு வார்த்தை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கவே இல்லை. நீங்கள் யார், நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள், ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. எனக்கு பின் சென்று வா என்று சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறான், மரியாதை கொடுக்கிறான். காரணம் என்னவென்றால், அநேகம் பேர் இதே போல மத்தேயுவினிடத்தில் சொல்லியிருப்பார்கள், எனக்கு பின்னால வா, இல்லைன்னா எனக்கு முன்னால போ, இல்லை நீ அங்க வா, இல்லைன்னா நீ இங்க வா அப்படி சொல்லியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் இவர் காரணம் கேட்டிருப்பாரு. ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பின் சென்று வா என்று சொன்ன உடனே கேள்விகள் எதுவுமே கேட்கவில்லை. காரணம் என்னவென்றால், அந்த வார்த்தையிலே வல்லமை இருந்தது, அந்த வார்த்தையிலே ஒரு ஆறுதல் இருந்தது, அந்த வார்த்தையிலே ஒரு அமைதி இருந்தது. அந்த வார்த்தை ஏதோ ஒன்று
அவனை வசீகரிக்கிறது, அவனை ஈர்க்கிறது, அவனை கவருகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஒன்றும் பேசவில்லை. அவருக்கு பின்னாக அவன் செல்லுகிறான். பின்னாக செல்வது மட்டுமல்லாமல் அவருக்கு ஒரு விருந்தை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இது மாதிரி யாராச்சும் இருக்கிறீங்களா? வீட்டில் ஒண்ணுமே யாருமே தெரியாது, ஒரு ஆள் வந்து என் பின்னால வா அப்படின்னு சொன்ன உடனே பின்னால போறது மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கிறாங்க 12 பேர் சீசர்கள், அவங்களுக்கும் அவர் விருந்து வைக்கிறார். இன்னைக்கு யாராச்சும் இருக்கிறாங்களா அது மாதிரி? ஒண்ணுமே அட்ரஸ் கூட தெரியாதவங்க, அவங்க கூட ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிறாங்கன்னா வாங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்குன்னு யாரும் கூப்பிடுவாங்களா? நிச்சயமா கூப்பிட மாட்டாங்க. காரணம் என்னால் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நடக்கிறது. ஆனால் அந்த நாளிலே மத்தேயு என்ன சொல்லுகிறான்? ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆண்டவருக்கு விருந்து வைக்கிறான். 12 சீசர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவன் இருந்த ஆயத்துறையில் அங்கே இருந்த ஆயர்களும், அங்கே பாவிகள் என்று சித்தரிக்கப்படுகிற சொல்லப்படுகிற மனிதர்களாக இருக்கிறவர்களும் அங்கே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பந்தி இருக்கிறார்கள். சாதாரண சாப்பாடு கிடையாது, ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். பந்தி என்ன நமக்கு நல்லா தெரியும். அதில் விசேஷித்த விபவங்கள் அடங்கியிருக்கும், விசேஷித்த பதார்த்தங்கள் அங்கே இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு கல்யாண சாப்பாடை விட மேலான ஒரு சாப்பாடாக அங்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அங்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இதை சாப்பிடுவதற்காக அநேகம் பேர் வந்து இருக்கிறார்கள். மத்தேயுவினிடத்தில் நீங்கள் கேட்டீர்கள், ஆனால் என்ன மத்தேயு, யார் இவர், யாருக்காக நீ இப்படி செய்கிறாய் என்று நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அவர் ஒரே வார்த்தை சொல்லுவாரு, எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று என்னை ஆண்டவர் அழைக்கிறார். இது தேவனுடைய சத்தம், இது மனிதனுடைய சத்தமே அல்ல. இந்த சத்தத்திலே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சிந்தை மாறிவிட்டது. ஸ்தோத்திரம். அவருக்கு பின்னாக செல்ல வேண்டும், அவருக்கு நான் விருந்து வைக்க வேண்டும், அவருடைய சீசனாக மாற வேண்டும் என்று என் உள்ளத்தில் யாரோ பேசினார்கள். அதன்படியே நான் இவர் கூப்பிட்ட உடனே பின் சென்றது மட்டுமல்லாமல் என் வீட்டிற்கு கொண்டு போய் நான் விருந்து ஒன்று ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆனால் அந்த நாளிலே, அந்த வேளையிலே பரிசேயர்கள் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்களுடைய வேலை என்னவென்றால் குற்றம் கண்டுபிடிப்பதை தவிர வேற வேலை எதுவுமே கிடையாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒருவன் நல்ல காரியங்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்று இருந்தால் சொல்வார்கள், அந்த நல்ல காரியத்திலூட இவர்களுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் இவருக்கு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சின்ன நல்ல காரியத்தை இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அப்ப அதிலே பார்க்கிறவர்கள் சில நினைப்பார்கள், இவர்கள் சொல்லுவதும் சரிதான், ஒரு சின்ன காரியத்தை செய்துவிட்டு பெரிய காரியத்தை அதில் எதிர்பார்க்கிறார்கள், அதனால்தான் இந்த நல்ல காரியத்தை அவர்கள் செய்கிறார் என்று அவரோடு கூட சேர்ந்து பேசுகிறவர்கள் அநேக பேர் இந்த நாட்களிலும் இருக்கிறார்கள். உங்க வாழ்க்கையில் கூட அப்படி நடந்திருக்கலாம். நீங்களும் ஏதாவது யாருக்காவது உதவி செய்ய போய் நல்லா இருக்கட்டுமே நீங்க செஞ்சிருப்பீங்க, ஆனா பேரு கெட்ட பேரா வந்து கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்குது. ஸ்தோத்திரம். சில பேர் சொல்ல நல்லதே செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். நல்லது செய்யாம நீங்க இருக்காதீங்க, கண்டிப்பா நல்லது செய்யணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சூரியனை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா அது சொல்லும். என்ன தெரியுமா சொல்லும்? இந்த பூமியில அநேக துன்மார்கள் இருக்கிறார்கள், நல்லவர்களும் இருக்கிறார்கள். நான் நல்லவர்களுக்காக மட்டுமே சூரியனாக நான் பிரகாசிக்க போகிறேன், அவர்களுக்கு நான் சூரியனாக இருக்க மாட்டேன் என்று அது சொல்லுதா? சொல்லவே சொல்லாது. தேவன் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நீ இவ்வளவு நேரம் முதல் இவ்வளவு நேரம் வரை பூமியில் நீ வந்து போக வேண்டும் என்று சந்திரனோடும் சொல்லி இருக்கிறாய். நீ இவ்வளவு நேரம் முதல் இவ்வளவு நேரம் நீ வர வேண்டும் என்று அந்த வார்த்தையின்படியே அது ஒழுங்காக நடக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே நல்லது கெட்டது எது என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஸ்தோத்திரம். உனக்கு சொன்ன வேளை நீ செய் என்று சொன்ன உடனே சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எல்லாம் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா மனிதனுடைய வாழ்க்கையில மட்டும்தான் அதற்கு தவறாக நடந்து கொண்டிருக்கிறது, அதற்கு ஏர்மாறாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். நல்ல காரியங்களை செய்யுங்க, எல்லாருக்கும் நன்மையே செய்யுங்க. ஸ்தோத்திரம். நன்மை செய்ய வேண்டும் உங்களுக்கு சிந்தை இருந்தால் கண்டிப்பா நீங்க நன்மை செய்யணும். ஸ்தோத்திரம். அதனால் உங்களுக்கு எவ்வளவு பிரயாசங்கள் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்தில் தான் அப்படிப்பட்ட சிந்தைகள் வரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் உங்களுக்குள் இருக்கிறபடினாலே
தேவனுடைய கிருபை உங்களுக்குள் இருக்கிறபடினாலே தான் நீங்கள் நல்ல காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள். ஸ்தோத்திரம். அது தொடர்ந்தும் செய்யுங்கள். இங்கே பரிசேய கூட்டம் வந்து என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் தேவனுடைய புத்திரர் என்று அவர்தான் சொல்லுகிறார். அவர் அடையாளங்களை செய்கிறார், மரித்தவர்களை உயிரோடு எழுந்திருக்க செய்கிறார், பிசாசுகளை துரத்துகிறார், நானே வழி நானே சத்தியம் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிதாவினுடைய சித்தத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லா காரியங்களையும் சொல்லுகிறார். ஆனால் இவருடைய கிரியைகளை பார்க்கிற வேளையிலே அந்த செய்கைக்கும் இந்த செய்கைக்கும் மாறுபாடாக இருக்கிறது. அதனால் இவர் இந்த பாவிகளுடைய கூட்டத்திலே உட்கார்ந்தோ பேசவோ பந்தி இருக்கவோ கூடாது என்றுதான் அவருடைய நினைப்பு. அதனால தான் வந்து சொல்லுகிறார். இன்னொன்று பார்த்தால் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டைரக்டாக வந்து யாரும் அதிக கேள்விகள் கேட்டது கிடையாது. கேட்டவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல பதிலை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலே அவரை மடக்க வேண்டும் என்பதற்காக பரிசேயரும் மற்றும் வேத பாரகர்களும் எல்லாரும் வந்து ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி என்றால், தேவனே, இயேசுவே, உம்மை குறித்து எங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த பூமியிலே வரி கொடுப்பது நியாயமா என்று கேட்டார்கள். நீங்கள் என்ன கருத்து சொல்லுகிறீர்கள் என்று. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளத்தை அறிந்தபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் சொன்னார், ஒரு நாணயத்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். நாணயத்தை கொண்டு வருகிற வேளையிலே அதை முன்னாலும் பின்னாலும் பார்த்தார்கள். பார்த்த உடனே சொன்னார்கள், இந்த மேலெழுத்தும் இதில் போடப்பட்டிருக்கிற அந்த சித்திரம் யாருடையது என்றால் அது ராயனுடையது என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள், தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் என்று சொன்னார். உடனே அவர்கள் வாயை மூடிக்கொண்டு போய்விட்டார்கள். மறுபடியும் கேள்வி கேட்கவே அவர்கள் துணியவில்லை. கேள்வி கேட்க துணியாமல் இருந்தபடினாலே டைரக்டாக கேள்விகள் ஒன்றும் இயேசு கிறிஸ்துவில் அவர் கேட்டது கிடையாது. அதனால் என்ன செய்வார்கள், கேள்வியில் கேட்க வேண்டும் என்றால் அவருடைய சீசர்களிடத்தில் தான் அவர்கள் கேட்பார்கள். அந்த மாதிரி தான் இந்த கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள், பாவிகளோடு இவர் பந்தி இருக்கிறாரே, ஆயக்காரரோடு கூட இவர் பந்தி இருக்கிறாரே, பரியாசக்காரரோடு இவர் பந்தி இருக்கிறாரே, உலகம் இவர்களை வெறுத்து தள்ளினதே, உலகத்தால் இவர்கள் கரைப்பட்டவர்கள், இவர்கள் உலகத்திற்கு பிரயோஜனமற்றவர்கள், உலகத்திற்கு தூய்மையானவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த ஜனக்கூட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பந்தி இருப்பது நல்லதல்ல என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசரிடத்தில் பதில் சொல்லவில்லை, நேரிடையாகவே பரிசேயரிடத்தில் அவர் பதில் சொல்லுகிறார். என்ன பதில் என்றால், கீழே வாசிக்கிறோம் 13வது வசனம், பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பது கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியிலே வந்தது நீதிமான்களை பிரீதிப்படுத்துவதற்காக, நீதிமான்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும், நீதிமான்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்ல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது மேன்மையான காரியம், அது உண்டுதான். ஆனாலும் இவர் மெயினாக வந்தது, முக்கியமாக வந்தது, பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாவிகள் மனம் திரும்பினால்தான், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன் பாவிகளை தேடி இவர் வந்திருக்கிறார் என்றால், நம்ம வீட்டில் குழந்தைங்க ஏதாவது தவறு செய்து விட்டால் தவறுக்காக நாம் அவர்களை அடிப்போம், கண்டிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடித்து கண்டித்து அவர்களை மறுபடியும் சொல்லுவோம், நீ எனக்கு பிறந்த ஒரு குழந்தை, என்னுடைய சுபாவம் உனக்குள் இல்லையே என்று சொல்லிக்கொண்டு என்னை போல நீ வாழ கற்றுக்கொள் என்று சொல்லிக்கொண்டு அந்த குழந்தையிடத்தில் அறிவுரை சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். இல்லை என்றால் பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தையை பார்த்து சொல்வார்கள், அந்த குழந்தையை பார், அது எப்படி இருக்கிறது, நன்றாக படிக்கிறது, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறதே என்று அந்த குழந்தை குறித்து சொல்வார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால், இந்த மகனையோ இந்த மகளையோ இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தினால் அவன் மறுபடியும் கட்டு போய் விடுவான், மறுபடியும் அவன் இந்த உலகத்திலே வேண்டாதவனாக மாறிவிடுவான் என்று சொல்லிக்கொண்டு வெளியே விடாதபடிக்கு
தன்னுடைய வீட்டிலே வைத்து அவனை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். அவன் நன்றாக வேண்டும் என்று அவனுக்காக அநேக காரியங்களுக்காக அவர்கள் பிரயாசப்படுவார்கள். அங்கே கூட்டிக் கொண்டு போவார்கள், இங்கே கூட்டிக் கொண்டு போவார்கள். என் மகன் நன்றாக இருக்க வேண்டும், கவுன்சிலிங் கூட்டிக் கொண்டு போவாங்க. யாராவது ஜெபிக்க வந்தால் அவரிடத்தில் கொண்டு போவார்கள், என் மகன் நன்றாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காரணம் என்னவென்றால் என் மகன் நஷ்டப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக. சாதாரண தாய் தகப்பன்மார் இப்படி நினைக்கிற வேளையிலே பரலோகத்தில் இருக்கிற தேவன் மனிதர்களை உண்டாக்கினவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவருக்காக ஜீவனை கொடுப்பதற்காக இறங்கி வந்த தேவன் சொல்லுகிறார், பாவிகளாக இருக்கிறவர்களை நான் மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன். காரணம் என்னவென்றால் இவர்கள் பாவிகள் ஆனது முதலாவது பாவம் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், தேவனோடு ஒப்புரவாக சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனை விட்டு பிரிந்ததினாலே இவர்களை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு அல்லது இவர்களை நடத்துவதற்கு யாரும் இல்லாதபடினாலே இவர்கள் பாவிகளாக மாறினார்கள். இவர்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு சான்ஸ் கொடுத்தால் நிச்சயமாக திரும்பி வருவார்கள் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அவர் அங்கே போய் உட்கார்ந்து அவரோடு பந்தியிலே அமர்ந்திருக்கிறார். அவர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இந்த காலை வேளையில கூட ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, உங்களோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஸ்தோத்திரம். உங்களோடு பந்தி இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம். நீங்க சொல்லுவீங்க, இந்த உலகத்துல நான் செய்த பாவத்துக்கு யாருமே மன்னிக்க முடியாது, இந்த நான் செய்த தவறுக்கு தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம், அவ்வளவு பெரிய பாவம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா உலகத்துக்கு தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். உலகத்துக்கு தெரியாத பாவம் நீங்க எது செஞ்சாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கண்களுக்கு மறைவானது இந்த பூமியில ஒன்றுமே கிடையாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது என்கிற ராஜா சொல்றாரு, நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீ அங்கே இருக்கிறீர், நான் உயரத்திலே ஏறினாலும் அங்கேயும் உம்முடைய கரம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, பூமியிலே நீங்க எந்த இடத்துல ஒளிச்சாலும் சரி, பாதாளத்துல ஒளிச்சாலும் சரி, வானத்துல போய் நீங்க நின்னாலும் சரி, உங்களுடைய பாவங்களை உங்களை ஆண்டவர் நன்றாக அறிவார். ஸ்தோத்திரம். அப்ப நீங்க கேட்பீங்க, இந்த பாவத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு விடுதலை யார் தருவார்கள் என்று கேட்பீர்கள். ஆனால் ஸ்தோத்திரம், நீங்க சொல்லுவீங்க, இந்த பாவம் என்னை ஒவ்வொரு நாளும் மாட்டிக்கொண்டிருக்கிறது, ராத்திரியிலே உறங்க முடியவில்லை, அவர்கள் செய்த கொடுமை, அவர்களோடு காட்டின கொடுமை, அவர்களோடு பேசின வார்த்தைகள், என் மூலமாக அந்த குடும்பம் சின்ன பின்னமாகி விட்டது, என் மூலமாக அந்த குடும்பம் ஆதரவற்று இருக்கிறது, என்னால் அந்த குடும்பத்திலே ஒருவர் மரிப்பதற்கு காரணமாக நான் இருந்து விட்டேன் என்று வேதனையோடு துக்கத்தோடும் இந்த பாவத்தை நான் எங்கே கொண்டு கொட்டுவேன் என்று சொல்லிக்கொண்டு அநேக இடங்களுக்கு ஓடி சென்று சமாதானத்திற்காக ஓடினேன், எங்கும் கிடைக்கவில்லை என்று வேதனையோடு துக்கத்தோடு இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மகனே மகளே, உன்னை நேசிப்பதற்காக, உன்னை நான் ஏற்றுக்கொள்வதற்காக, உனக்கு நான் சமாதானம் தருவதற்காக, உன் பாவங்களை கழுக வேண்டும் என்பதற்காக நீ செய்த எல்லா காரியங்களுக்கும் நான் தண்டனை பெற்று விட்டேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீ பெறக்கூடிய எல்லா தண்டனையும் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஹல்லேலூயா. அவர் உண்மையாகவே நீங்கள் ஜெபிக்கிற வேளையிலே அவர் வருவாரானால் நிச்சயமா கண்டிப்பா வருவார். அவரை நீங்க குறித்து கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எனக்காக நீங்க என்னப்பா பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் 2 கரங்களை காட்டுவார். ஸ்தோத்திரம். மகனே, என் கரங்களை பார். ஸ்தோத்திரம். நீ உன்னுடைய கரங்கள் செய்த பாவத்திற்கு நிமித்தமாக என்னுடைய கரங்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது, உன் கால்கள் பாவத்திற்காக ஓடினது, உன்னுடைய கால்களிலே ஆணிகள் கடாவப்பட வேண்டிய அந்த இதிலே என்னுடைய கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீ உன்னுடைய சிந்தையிலே சிந்திச்ச சிந்தனைக்காக எனக்காக முள்முடி அவர்கள் தரித்தார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உன்னுடைய இருதயத்திலே வேண்டாத சிந்தனைகளாலே உன் வாழ்க்கை, உன்னுடைய குடும்பத்தை, மற்றவருடைய குடும்பத்தை சீரழிப்பதற்காக உன்னுடைய சிந்தையை நீ சிந்தித்தபடினால உன் இருதயத்திலே அந்த காரியங்கள் உருவானதற்காக உன்னுடைய இருதயத்திலே ஈட்டி குத்தப்பட வேண்டிய இடத்திலே என்னுடைய இருதயத்திலே ஈட்டினாலே குத்தினார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்தது. கடைசியாக எதற்கு தெரியுமா? உன்னை நான் ரட்சிப்பதற்காக, உன்னை நான் ரட்சிப்பதற்காக, உன்னை அழைப்பதற்காக, நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக உனக்காகவே நான் வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். உன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் இந்த காலை வேளையில ஓடோடி வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, உன்னுடைய மகனாக நான் மாற விரும்புகிறேன், எனக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே, ராத்திரியில உறக்கமில்லை,
ஆண்டவரே, துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் என்னுடைய வீட்டிலே இப்பொழுது தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என் குழந்தைகள் சரியல்ல. பிறந்த குழந்தைகள் எல்லாம் இப்படி பல வழியிலேக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஒருவனுக்கும் நல்ல வாழ்க்கை இல்லை, ஒருவருக்கும் நல்ல வாழ்க்கை இல்லை. சாபம் பிடித்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னோடு கூட ஆண்டவரே மனம் இறங்க வேண்டும் என்று எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? அப்படிப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்த சொல்லவில்லை. இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட யாராவது இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் வாருங்கள். நிச்சயமாக அவர் உங்களை தள்ளிவிடுவதே இல்லை. ஸ்தோத்திரம். பாவிகளை மனம் திரும்புவதற்காகத்தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். மகனே, மகளே, உன்னுடைய பாவங்கள் எவ்வளவு சிவப்பாக இருந்தாலும் சரி, அதை நான் மாற்றி உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி எனக்காக ஸ்தோத்திரம் பிரயோஜனப்படுத்துவதற்காக நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமா வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். என்ன ஜெப தேவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது வல்லமையின் வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி 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 என்று சொல்லி உமை நாள்தோறும் துதிப்பே. நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். நன்றி 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 என்று சொல்லி உமை நாள்தோறும் துதிப்பே. நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். ஒரு வழி அடைந்த போது புது வழியை திறந்தீரே நன்றி. எதிராய் வந்த ஆயுதங்கள் செயலற்று போனதால் நன்றி. ஒரு வழி அடைந்த போது புது வழியை திறந்தீரே நன்றி. எதிராய் வந்த ஆயுதங்கள் செயலற்று போனதால் நன்றி. நன்றி 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 என்று சொல்லி உமை நாள்தோறும் துதிப்பே. நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். தேடி வந்த போது என்னை தேற்றி அணைத்தீரே நன்றி. சேதம் ஒன்றும் அணுகாமல் காத்து கொண்டீரே நன்றி. தேடி வந்த போது என்னை தேற்றி அணைத்தீரே நன்றி. சேதம் ஒன்றும் அணுகாமல் காத்து கொண்டீரே நன்றி. நன்றி 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 என்று சொல்லி உமை நாள்தோறும் துதிப்பே. நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி எடுத்தீரே நன்றி. வார்த்தை என்னும் மன்னாவால் போஷித்தீரே நன்றி.